25,158க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா அந்த இடத்துல பை பண்ணிவிட்டு மேபி ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 60-70 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்ததுன்னா புக் பண்ணிக்கலாம். 1:2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 2564 கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா செல் பண்ணிவிட்டு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு அகெயின் ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் 1:2 மினிமம் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. 25,158 மேலே பையும் 2564 கீழே செல்லும் கொடுத்துருந்தோம். 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. சஸ்டெயின் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். அந்த ரேஞ்சுக்கு மேலே 60 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தோம். ஸோ என்ன நடந்திருக்குன்னு ஜஸ்ட்டு ரீப்ளேயில் கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி 15 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 கேண்டில் எதுவும் ஆகலை, 5வது கேண்டிலும் ஒன்றும் ஆகலை, 6th கேண்டிலும் எதுவும் ஆகலை. பட் 7th கேண்டில் சூப்பர்பான ஒரு புல் கேண்டில் வந்திருக்கு, சஸ்டெயின் ஆகிருக்கு. ஸோ தென் 8th, 9th, 10th, 11th கேண்டில் நல்லா மூவ் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போது அடுத்த கேண்டிலே கிளியர் 60 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி 25,222 இந்த இடத்துலையே போயிருக்கு. ஸோ த டார்கெட் இஸ் அச்சீவ்டு ஹியர்.